நான் இன்னைக்கு செய்ய போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி வந்து நம்ம 1/2 kg எடுத்துட்டாலும் சரி 1 kg எடுத்துட்டாலும் சரி, இது வந்து என்னென்னா எலும்பு தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதை வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 3 அல்லது 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 750 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி மஞ்சத்தூளும் வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரெண்டையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கழுவணும். அதாவது என்னன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு சிக்கன் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தண்ணியில் ஒரே ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்திருக்கேன், 3 வரமிளகாய், 4 முந்திரி, 3 ஏலக்காய், பட்டை லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா விதை, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேங்காய் வந்து 1/4 மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. தக்காளி வந்து நிறையா போட்டோம்னா அந்த குழம்பு டேஸ்ட் வந்து என்னென்னா மாறிடும், கொஞ்சம் சல்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது டேஸ்ட் கம்மியாக இருக்கும். தக்காளி வந்து இதில் நீங்கள் அரை போட்டாலும் சரி, ஒரு தக்காளி போட்டாலும் சரி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டோம். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறோம். இது வந்து நல்லெண்ணெய். இது வந்து மரச்சிக்கெண்ணெய் கடலெண்ணெய். இதையும் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் சோம்பு தனியா. இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை. இதை வந்து நல்லா நம்ம வதக்கணும். இப்போ வதக்கியாச்சு. இப்போ சின்ன வெங்காயம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதனால் நான் உடனே வந்து இதையும் போட்டுட்டேன். இது வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம முந்திரி 4 வரமிளகாய் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா பச்சை வாசம் போயிடும். இப்போது தேங்காய் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தனியாத்தூள் மிளகாத்தூள் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும் நம்மளுக்கு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆறிட்டு நம்ம வந்து தனியாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை. நான் பச்சை மிளகாய் வந்து இன்ஃபார்ம் பண்ணல. பச்சை மிளகாயும் 2 மிளகாய் வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன்.
இப்போ பெரிய வெங்காயம், இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இது வந்து நல்லா நம்ம அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து நான் ஒரே ஒரு தக்காளி, அதாவது ஆப்பிள் தக்காளி தான் எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளியே எடுக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடும். இது வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் நல்லா தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் ஒரு வாஷ் பண்ணிட்டேன். திருப்பியும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இதுலேயே வந்து தண்ணி இருக்குது, சிக்கன்லேயே தண்ணி விடும். இதை நல்லா வேக வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டேன், நல்லா வேகட்டும். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்லேயே நிறைய தண்ணி விட்டுருக்கேன். நம்ம ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். இப்போ ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து என்னென்னா நான் சிக்கன் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும், அதாவது தாளிச்சது கூட. அரைச்சதை வந்து நம்ம மிளகாத்தூளோ தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மசாலா வந்து நான் தாளிச்சது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வேகட்டும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து என்னென்னா ஒரு அரைவாசி வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சதை ஊற்றிடலாம். சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாமே நம்ம அரைச்சிருக்கோம். இதையே ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறம் குழம்பு ரெடி ஆயிரும். அதாவது இது வந்து என்னென்னா நான் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கல, கொஞ்சம் நரன்னு அரைச்சிருக்கேன். அப்போ தான் வந்து என்னென்னா குழம்பு வந்து நல்லாயிருக்கும். மீதியும் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். மசாலாலாம் இறந்ததுக்கப்புறம் அதாவது நாட்டுக்கோழி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். உப்பும் வந்து கரெக்டாக இருக்குது. மூடி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க.
உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.